ஹாய், வெல்கம் டு tamilbotnet.com. நம்ம இப்போ அடுத்ததாக SQL Ninjaல சேலஞ்ச் 4 பார்க்க போகிறோம். சேலஞ்ச் 4க்கு ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டேன். இதில் நம்ம போன வீடியோவில் வந்து டபுள் கோட் மெத்தட் பார்த்தோம். இப்போ வந்து சிங்கிள் கோடு தான் யூஸ் ஆகும், ஆனால் இதில் கொஞ்சம் ட்ரிக் இருக்கும். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் போன ஒருவேளை இந்த வீடியோக்கு புது வருகையாளராக இருந்தால் ஏற்கனவே நான் போட்டிருக்க SQL இன்ஜெக்ஷன் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மெத்தட் எல்லாமே புரியும். இப்போ நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். வழக்கம் போல் தான் இது SQL வல்னரபிள் இருக்கிறது. இதில் வந்து சிங்கிள் கோட் கொடுக்குறோம். இங்கே உங்களுக்கு இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு மெசேஜ் காட்டும். MySQL server version for right syntax to use near double quotes 1 double quote ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பக்கத்தில் ஒரு apostrophe. இது என்னென்னா வழக்கம் போல் அவர் வந்து ப்ரோக்ராமர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது இந்த 2 டபுள்ஸ் கோடும், அதுக்குள்ளே இருக்கிறது இது 1 வந்து அவங்க உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. இங்கே அது பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் ஒன்று இருக்குது. இதை கவனிச்சிங்களா? இந்த ப்ராக்கெட் வந்து அவர் தவறுதலாக போட்டிருக்கிறது. இந்த apostrophe வந்து நம்ம போட்டிருக்கிறது. இதை எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நார்மலாக லோட் ஆகும். இப்போ ஒரு டபுள் கோட் கொடுத்து பார்ப்போம். டபுள் கோட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஒரு சிங்கிள் கோட் கொடுப்போம். உங்களுக்கு இப்போ இந்த எரர் வந்துச்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தவறுதலால் வந்தது இந்த க்ளோஸ் ப்ராக்கெட். இது நம்ம வேணுக்குன்னு போட்டது. ஓகே, நம்ம இப்போ இதை எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சிங்கிள் கோட் பக்கத்திலே நீங்கள் மறுபடியும் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்தா அதே எரர் தான் வரும். இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதாவது பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக லோட் ஆகும். இப்போ உங்களுக்கு இதில் என்னென்னா இந்த கொரியை சேஞ்ச் பண்ணாமல் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதாவது இப்போ ஆர்டர் பை கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அன்னோன் காலம் 10 இது வந்து இப்போ கரெக்டாக காட்டுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் அந்த apostrophe தூக்கிட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுத்தாலும் நார்மலாக இன்ஜெக்டர்னு தான் காட்டும். அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டை எடுத்துட்டு வெறும் apostrophe மட்டும் வச்சு நம்ம பண்ணாலும் எரரு நம்மளுக்கு தடவை வந்த மாதிரியே காட்டும். இதை பைபாஸ் பண்ணுறது தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, unknown column 10 5 unknown 4. ஓகே, 4 காலம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம அதில் யூனியன் பேஸ்ட் பார்த்துருவோம். வழக்கம் போல் யூனியன் பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் ப்ளஸ் ஹைஃபன் 2 தான் வல்னரபிள். BIOS மேக்மேன் ட்ரை பண்ணுவோம். TBN என்டர் யுவர் நேம். ஓகே, இவரோடது கொஞ்சம் அற்புதமாகவே இருக்குது. டேபிள் வைஸில் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இது வெர்ஷன், இது டேட்டாபேஸ் நேம் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. இதில் சூஸ் டேபிள்னு இருக்குது பாருங்கள். இல்லை எந்த டேபிள் வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக்காக இருக்கிற 4 இன்ஜெக்ஷன் மெத்தடும் போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக நான் புது வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோடய பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, tamilbotnet. அவ்வளோதான். இதே மாதிரி என்னோடய சைட்டும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நான் இப்போ வீடியோவாக போகிறது எல்லாத்தையும் டெக்ஸ்ட்டாகவும் அதாவது போஸ்ட்டாக போட்டிருப்பேன். ஏன்னா வீடியோ பார்க்க முடியாதவங்க இதை பார்த்து படிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களால் வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சுனாலும் இதை போய் படித்து பாருங்கள். ஏன்னா நான் சில சமயம் வீடியோவில் சொல்லியிருக்கத
போஸ்ட்டில் அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறத சொல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறத வீடியோவில் சொல்லாமல் விட்டுருக்கலாம். அது ஏன்னா அப்போதைக்கு நம்மளுக்கு வரப்போ லைவ் ப்ரெசன்டேஷன் அப்போ வரது தான் சொல்ல முடியும். ஓகே, பாய்.